பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சொன்ன பரமண்டல ஜெபத்தை குறித்து 7 ரகசியங்களை சொல்ல விரும்புகிறேன். நாம் தியானத்துக்காக ஒருமனப்படுவோம். இந்த ஜெபத்தை அநேக சபைகளில் சொல்வதில்லை. காரணம் என்ன என்று பார்க்க போகிறோம். முதல் 1வது பகுதியிலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதாக சொல்லப்படுகிறது. பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாய் கிறிஸ்து பரிசுத்தர், பரலோகம் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவின் நாமம் பரிசுத்த குலைச்சலாகவில்லை, பரிசுத்தப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார். பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்து வேத பிரமாணத்தை நிறைவேற்றி தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 2:24 எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது என்று பார்க்க முடியும். கிறிஸ்துவின் மூலம்தான், தேவனை அறிந்தவர்கள் மூலம்தான் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. 3வது பிரமாணத்திலே கட்டளையிலே கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்படுவோம். நம் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படட்டும், பரிசுத்த குலைச்சலாகக்கூடாது. 2வது காரியம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம் மேல் அவருடைய ராஜாங்கம் நடக்கட்டும். நாம் அவரை ஆளுகை செய்யக்கூடாது, அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். சிலர் ஜெபம் பண்ணும்போது ஒரு வேலைக்காரனுக்கு கட்டளையிடுவது போல ஜெபிப்பார்கள். அவருக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை அறிந்து தாழ்மையோடு ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 6:46 என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நீங்கள் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன என்று சொல்வதை பார்க்க முடியும். அவர் நம்மை ஆளட்டும், நாம் ஆண்டவரை ஆளக்கூடாது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜாங்கம், அவர் நம்மை ஆளுகை செய்யட்டும். நாம் ஆண்டவரை அநேகர் ஆண்டவரை ஆளுகை செய்ய விரும்புகிறார்கள். ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்வாரானால் அது ஜெயமாக இருக்கும். 3வது பகுதி, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் எப்பொழுதும் தேவதூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து தூத சேனைகள் ஆராதனை செய்கிறார்கள். நாம் தேவனை துதித்து ஆராதனை செய்கிறோமா? தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறோமா? தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமா? வாயினால் அறிக்கையிட்டு அவரை துதிக்கிறோமா? மற்றவர்கள் சாட்சியாக வாழுகிறோமா? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? அவருடைய சித்தம் நம்மள நிறைவேறட்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் என் தாயும் என் தகப்பனும் என் சகோதரரும் என்று ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார். 4வது காரியம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நல்ல ஒரு ஜெபம். ஆமாம், வீடு நிறைய ஆகாரங்கள், விதவிதமாய் கொழுமையான ஆகாரங்கள் இருந்தாலும் அநேகர் கோதுமை கஞ்சியும் கேப்பை கூழும் சீனி உப்பு போடாமல் சாப்பிடுவதை பார்த்திருக்க முடியும். உன் கனியின் பிரயாசத்தை மகிழ்ச்சியோடு அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரம் என்று பிரசங்கி சொல்கிறார். நம்முடைய எவ்வளோதான் சம்பளம் எடுத்து எவ்வளோதான் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியோடு அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். மனுஷன் உலகத்தில் புசித்து கொடுத்து சந்தோஷமாக இருப்பது தேவனுடைய அனுக்கிரகம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, உன் எல்லைக்குள்ளே திராட்சை தோட்டம் இருக்கும், ஆனால் அதில் உள்ள கனியை நீ புசிக்க மாட்டாய் என்று ஒரு வார்த்தை உண்டு. உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக சமைக்கப்படும், ஆனாலும் அவைகளை ஒன்றும் ருசி பார்ப்பதில் ஒரு வசனம் இருக்கிறது. திரளான விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் மறுப்பாய் என்று இருக்கிறது. கதிர் மாவை கொடுக்காது என்று இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்மை அன்றன்று நம்மை போஷித்தால் மட்டுமே நாம் போஷிக்கப்பட முடியும். ஒரு வாரத்துக்குள் ஆகாரத்தை சேர்த்து தந்தாலும் சாப்பிட முடியாது. அன்றன்று உள்ள ஆகாரத்தை நமக்கு தந்தால் மாத்திரமே அது நிறைவாக இருக்கும். 5வது காரியம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நல்ல ஒரு ஜெபம். நாம் நம்முடைய கடனாளிகளுக்கு மன்னிக்கிறோமா? நாம் யாருக்காவது மன்னித்திருக்கிறோமா? யாராவது நமக்கு தீங்கு செய்தால் நம்மால் மன்னிக்க முடிகிறதா?
அதுக்கு பல மடங்கு கொடுக்க நம்முடைய இருதயம் திட்டம் தீட்டுகிறது. கோபம், வைராக்கியங்கள், பகைகளை வைத்து கொண்டு நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா, அந்த ஜெபம் கேட்கப்படாது. துன்மார்க்கருடைய ஜெபம் அருவருப்பானது என்று பார்க்க முடியும். 6வது காரியம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இயேசுதான் நம்மை ரட்சிக்க முடியும். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். யோபுவை சாத்தான் சோதித்தான், இயேசு கிறிஸ்துவையும் சாத்தான் சோதித்தான். ஆகவே யோவான் 16:32 உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அருள்நாதர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த உலகத்தையும் சோதனையும் ஜெயித்தவர், பாடுகளை ஜெயித்தவர், நமக்கு ஜெயந்தரும்படியாய், சோதனைக்குட்படாதபடி நம்மளை காக்கும்படியாய் அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். 7வது காரியம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளாம். என்றென்றைக்கும் உடையவைகளே என்பதே. உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு மனிதன், நல்ல அழகு நிறைந்தவர், அழகிய கண்களும் சிவந்த மேனியும், யுத்த வீரனும், கரடியோடும் சிங்கத்தோடும் யுத்தம் பண்ணி கோலியாத்தை முறியடித்த மகாவீரன், துணிச்சலான ஒரு மனிதன் சொல்லுகிறார், ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடையவர்களே. அவரிடத்தில் எல்லா திறமையும் இருந்தது. தன்னுடைய திறமையை அவர் சொல்லவில்லை. அவர் பாவம் செய்து தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு தேவனிடத்தில் விடுதலை பெற்றான். கர்த்தர் சொல்கிறார், நீ தாவீதை பார்த்து என் இருதயத்தை ஏற்றுமன் என்று சொல்கிறார். அவர் யுத்தம் பண்ண போகும்போதெல்லாம் ஆண்டவருடைய ஒத்தாசை அவர் நாடுகிறார், அவருடைய வல்லமை நாடுகிறார். அவருடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமை அவருடையது என்று அறிக்கையிடுகிறார். தாவீது சொல்கிறார், 1 நாளாகமம் 29:11 ஒரு ஜெபம் பண்ணுகிறார் பாருங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உடையவைகள், வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்றார். அநேக சபைகளில் இந்த ஜெபத்தை சொல்வதில்லை. இந்த ஜெபம் வெறுமையாய் திரும்பாது. நாம் இப்பொழுது தியானித்த வசனத்தின்படி அதை கை கொண்டு உணர்ந்து நாம் இந்த ஜெபத்தை செய்தால் இந்த ஜெபம் வெறுமையாய் திரும்பாது. வல்லமை உள்ளது, விடுதலை உள்ளது, ஜெயத்தை கொண்டு வரும். இவைகளை அறிந்துதான் அநேக சபையார் இதை மனப்பாடமாக அறிக்கையிடுவதில்லை என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வார்த்தை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், உங்களை ஜெயத்தை தருவார். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடுகிறேன். ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என்பிதானதால் ஆனந்தமே. ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என்பிதானதால் ஆனந்தமே. ஏறெடுப்போம் நாம் இதயமதை என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். அன்பின் பரலோக பிதாவே, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நாங்கள் இந்த வசனத்தை பரமண்டல ஜெபத்தின் ரகசியங்களை தியானித்தோம் ஆண்டவரே. இதை உணர்ந்து நாங்கள் இந்த ஜெபத்தை செய்து எங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ தேவன் கிருபை செய்யுங்க. உங்களுடைய குடும்பங்கள் தலைக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். இதை உணர்ந்து ஜெபிக்கட்டும். இந்த ஜெபம் வீண் போகாது, வீணாய் திரும்பாது. இயேசு சொல்லி கொடுத்த ரகசியமான நல்ல ஒரு ஜெபம், ஆழமான கருத்துள்ள ஜெபம். இந்த ஜெபத்தை மக்கள் உணர்ந்து ஜெபித்து வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.